சொல்லாம எங்க போற? அடி போடி, 8 பஸ் வர நேரம் ஆச்சு. ஏ பள்ளி, எங்கடா ஓடுற? 8 பஸ் வர போகுது. செல்லமா வந்துருவல்ல? இந்த 8 பஸ் வர போறா. அடியே, இத எடுத்து வை. டேய், இல்ல நானும் வரேன். ஏய் 8 பஸ். எங்கடி ஓடுற? 8 பஸ்ல அவ வந்துருவாள்ல, என் புருஷனை நான் பூட்டி வைக்கணும். ஐயோ, நானும் என் புருஷனை பூட்டி வைக்க மறந்துட்டேனே. 8 பஸ் வந்தாச்சு. செல்லமா வந்தாச்சு. செல்லம்மா, செல்லம்மா, சேடவட்டி செல்லம்மா, வாம்மா. என்னையா பொடிமட்ட, மூஞ்செல்லாம் ஒரே வெள்ளையா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, இது வெளிநாட்டு பவுடர். ஊருக்குள்ள ஒருத்தன் வெள்ளையும் சொல்லியுமா சுத்துறானே, யார் அவன்? யாரோ புதுசா வந்த டாக்டரா. இவங்க எல்லாம் வைத்தியம் பண்ணி ஏன் அழுத்துக்கிற? பின்ன என்ன செல்லம்மா, தலைவலிக்கு மருந்து கொடுக்க சொன்னா நெஞ்சு வலி கொடுக்குறாங்க, நெஞ்சு வலிக்கு மருந்து கொடுக்க சொன்னா தலைவலி கொடுக்குறாங்க, எனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா உனக்கு பாக்குறாங்க. என்னையா பொடிமட்ட, பொடி வச்சு பேசுற? பொடி வச்சு பேசினா என்ன, வைக்காம பேசினா என்ன? ஏன் நொந்து போயிருக்க? ஏனோ உன் கையால கீரை வாங்கி சாப்பிடுறேன். இன்னைக்கு ராத்திரி உன்னையும் சேர்த்து சாப்பிட்டா நினைச்சு கிள்ளி பார்க்கவா நினைக்கிறேன்? கீரை கீழ மாதிரி ஜாக்கிரதை. ஐயோ பொம்பளை புரியும் வரவெல்லாம் வாரி வாரி அடிக்கிறாங்க. என்னடி என் தங்கச்சி கைய பிடிச்சு இழுத்துருக்கா? நல்லா சாத்து. கீரை கீரை செல்லமக்கா. எப்படியாவது செல்லமக்காவை வச்சுதான் காரியத்தை சாதிக்கணும். என்ன ஜோதி? செல்லமக்கா நீயும் சொல்லு, நான் ஒரு வயசு பொண்ணு தானே. திடீர்னு அதுல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் வயசு பொண்ணா இல்லையா? ஆமா வயசு பொண்ணுதான். யாரும் இல்லைங்கிறா? சந்தைக்கு போன கிழவி அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலாம்ல. அடியே ஜோதி, டிஃபன்ல சாப்பாடு வச்சிருக்கேன், டாக்டர் தம்பி வந்தா போடு, இல்லன்னா நீயே கொண்டு போய் கொடுத்துருன்னு வாய் நோகாம சொல்லிட்டு போயிட்டா. என்ன பெத்த ஆத்தாரத்தை அப்படி எல்லாம் சொல்லுவாளா? அதுக்கே நீ இந்த அலுப்பு அழுத்துக்கிற? நானும் ஆஸ்பத்திரி பக்கம் தான் போறேன். என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். முடிஞ்சா போட்டுட்டே போறேன். கொடுத்துட்டு போனா போதும். ஏன் போட்டா உனக்கு என்ன? அந்த போக்கத்து மனுஷன் குறை சொல்லிக்கிட்டே தின்னும். சுருக்குன்னு நீ ஏதாவது கேட்டுருவ. அப்புறம் அப்படி இப்படின்னு பாட்டி காது கேட்டுருச்சுன்னா என்ன பாட்டி புரட்டிரும் புரட்டி. கொண்டாடி சோத்த. என் பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டியே, அதுக்காக நான் கோபப்படுவேன்னு தானே நீ சாப்பிட வரல? அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான். அதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும்? அதுக்கு இல்லம்மா. சரி சரி, வழக்கம் போல உங்க சாப்பிடு, அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். வா. பேத்தி சோறுதான் கொடுத்துருந்துச்சா? பாட்டி கூப்பிடவே வந்துட்டாளா? என்னடா செல்லம்மா ஆஸ்பத்திரி பக்கம்? ஒண்ணுமில்லாத்தா, ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு ஒரே இருமல். உனக்கு இருமல்லாம் ஊர்ல ஒரு காலமும் தூங்க மாட்டானே. சந்தைக்கு போன நேரமாச்சு, நான் வாரேன். என்ன செல்லம்மா, உடம்புக்கு சரியில்லையா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. உடம்பு எப்படி இருக்கு? ஏன் டாக்டர் நீ சாப்பிட போகாம டிமிக்கி குடுக்கறது, அந்த ஜோதி பண்ணி என்கிட்ட சாப்பாட்டை கொடுத்து அனுப்புறது எத்தனை நாளா நடக்குது? எது? ஒண்ணும் தெரியாது தம்பி, நீட்டிட்டானா கம்பி. ஏன் டாக்டர் உங்க 2 பேருக்கும் காதலா? உங்களுக்கு தூது விடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அது அது வந்து வந்தாவது போயாவது விஷயமான ஆள்தாயா நீ. தூண்டில் போட்டாலும் போட்ட நல்ல விராலத்தான் மாட்டி இருக்கு. நான் வரேன். செல்லம்மா கவலைப்படாத டாக்டர், நான் கீரையை மட்டும்தான் விற்பேன். என்ன ஜோதி எங்க போற? கோயிலுக்கு போறேன்க்கா. பரவாயில்லையே, இப்பெல்லாம் தலை வெளியில தெரியுதே. ஆமா, குளிச்சு முழுகி கோயிலுக்கு போற பொண்ணு பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? பூ வச்சுக்க வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். திரும்ப எங்க வரேங்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. டாக்டரியா, டாக்டரியா, ஓ டாக்டரியா. என்ன செல்லம்மா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? நீ இருக்கிற நிலைமையில என் உடம்ப பத்தி கேக்குறியா? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையா? அங்க கல்யாண பத்திரிக்கை ஊர் பூரா குடுத்துட்டு இருக்கா இருளப்ப. செல்லம்மா, அச்சடிச்ச பத்திரிக்கை மட்டும் காட்டி யாரோட வாழ்க்கையும் நிச்சயம் பண்ணிட முடியாது. ஜோதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணம் அவளுக்கு விருப்பம் இல்லாம தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும்.
என்னைக்காவது ஒரு நாளைக்கு போக போற உயிரை சுமந்துக்கிட்டு தான் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அந்த உயிர் போயிடுமேங்கிற பயம் எனக்கு இருந்திருந்தா நான் நேற்றே ஊருக்கு போயிருப்பேன். இந்த ஊரை விட்டு வெளியில போனா நிச்சயமா ஜோதியோட மனக்குளத்துல தான் போவேன். என்ன செல்லம்மா ஒத்தையடி பாதையில ஒருத்தியா போற? 2-3 நாளா ஊர் பக்கம் ஆளையே காணோம். எங்க என் கல்யாணத்துக்கு கூட வராம போயிடுவேன்னு நினைச்சேன். அது சரி, நீ என்ன அயனாரப்ப மாதிரி அருவாளும் கைமா வர? எங்க போயிட்டு வர? சந்தைக்கு போய் பட்டு புடவையும் தாலியும் வாங்கிட்டு வரேன். ஜோதியோட நிறத்துக்கு இது எடுப்பா இருக்குமான்னு பார்த்து சொல்லு. தாலியும் பட்டு புடவையும் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், அது அவ மனசுக்கு பிடிக்கணுமே. என்ன சொல்ற செல்லம்மா? நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக உன் அக்கா மக்களை ஆயுசு பூரா அழ வைக்க போறியா? ஒரு பொண்ணு மனசு குமரி அழுதானா அந்த பாவம் வந்து சும்மா விடாது. நான் ஆசைப்பட்டனா? ஏதோ ஆத்தாளும் ஊர்க்காரங்களும் ஒன்னா சேர்ந்து கட்டிக்கிறதுக்காக தலையாட்டினேன், அவ்வளவுதான் செல்லம்மா. நீ அந்த நினைப்புல இருக்க, அவ நினைப்பெல்லாம் டாக்டர் மேலதான்யா. என்ன செல்லம்மா சொல்ற? நம்ம டாக்டர் மேலையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே டாக்டர் கிட்ட பேசி கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன்ல. இப்போ ஒண்ணும் மிஞ்சி போல. நீயே டாக்டர் கையில தாலியை கொடுத்து ஜோதி கழுத்துல கட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிரியா? காரியம் கைமீறி போயிருச்சு செல்லம்மா. மச்சக்கால இதுல சம்பந்தப்பட்டுட்டான். இதுவே ஊர் பிரச்சனையாய் வெட்டு குத்துன்னு வந்துருச்சுன்னா டாக்டரோட உயிருக்கே ஆபத்தாயிரும். இப்ப நீ சரின்னு சொன்னா ஜோதிக்காக நான் வாங்கின தாலிய இந்த வட்டப்பாறை அம்மனை சாட்சியா வச்சு உன் கழுத்துல கட்டிடுறேன். இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல செல்லம்மா. இப்போ நான் ஊருக்குள்ள போனா மச்சக்கால என்னை கட்டாயப்படுத்தி ஜோதி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவான். அதனால முகூர்த்த நேரம் முடியிற வரைக்கும் வட்டப்பாறையிலே தங்கிட போறேன். என்ன சொல்ற செல்லம்மா? இந்த ஊரை விட்டு வெளியில போனா நிச்சயமா ஜோதியோட மனக்குளத்துல தான் போவேன். நிச்சயமா ஒரு நாளைக்கு போக போற உயிரை சுமந்துக்கிட்டுதான் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அந்த உயிர் தூக்குல போனாலும் சரி, துளி விஷத்துல போனாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது டாக்டரோட தான் இருக்கும். என் தோல்ல வச்ச கைய எடுன்னு சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்ன வாழ வைக்கிறேன்னு நீ சொன்ன பெருமையை விட அந்த சின்னஞ்சிறுசுகளை வாழ வைக்க போறோங்கிற பெருமை என் வாயை அடைச்சிருச்சியா? ஏன் செல்லம்மா நின்னுட்ட? வா. உட்கார் செல்லம்மா. என்னம்மா யோசிக்கிற? தாலிதான். திரும்ப இது ஜோதிக்கு வாங்கின தாலிமா. பாதி வழியில வந்து படுத்துட்டு பட்டாவாயிரலாம் நினைக்காத. பாவி, பொண்ணை நம்பி நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? வழக்கமா நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது பட்டப்பாறை கிட்ட எனக்குன்னு ஒண்ணு ஒதுங்கும். இந்த தடவை ஏன் அதிர்ஷ்டம் எனக்குன்னு ஒதுங்கினது செல்லம்மா. அட சண்டாளா, படுபாவி, மோசக்காரன்னு சகட்டு மேனிக்கு வைய தோணும். வஞ்சிட்டு போ. கூச்சல் போட்டு ஊரையே கூட்ட தோணும். ஒரு வய வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நாளைக்கு ஜோதி கழுத்துல தாலி கட்ட போறவனுக்கு இன்னைக்கு ராத்திரியே இவ ஏண்டா முந்தி விரிச்சான்னு ஊரே உன்னத்தாமா கேள்வி கேட்கும். அந்த ஊசி போடுற பையலுக்கும் ஓடுகாரி கழுதிக்கு சோறு கொடுத்து சொந்தத்தை வளர்த்தியாமே. செல்லம்மா, நீ மட்டும் வட்டப்பாறையில ஒரு குடிசை போட்டு தொழில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்கிற உடம்புக்கு தொழில் சும்மா ஜாம் ஜாம் நடக்கும்.
ஆரம்பிச்சு வச்சவன் யாரு? இருவப்பல்ல. அவ கைராசி அப்படிடி. விட்டுறியா உடனே விட்டுறியா ரொம்ப அடம் பிடிக்காத, கொடுத்துருமா. என் தாலியை விட்டுறியா சொல்றத கேளு, கொடுத்துறே. தாலியை விட்டுறியா உனக்கு இருக்கிற உடம்புக்கு வட்டப்பாறையில ஒரு குடிசை போட்டு தொழில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, தொழில் சும்மா ஜாம் ஜாம் நடக்கும். இது வரைக்கும் எங்க அம்மா முகத்தை பார்த்ததே இல்ல. இப்பதான் முதல் தடவையா உங்க உருவத்துல பாக்குறேன். ஜோதி, ஒருவேளை எனக்கு ஆயுள் தண்டனையோ இல்லைன்னா தூக்கு தண்டனையோ கூட கிடைக்கலாம். நான் திரும்பி வருவேணும், வரமாட்டேனோ. உங்க கல்யாணத்துல கலந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. இந்த தாலிய ஜோதி கழுத்துல கட்டுங்க. அது கண் குளிர பாக்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும். ஜோதி கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக உங்க கழுத்துல அந்த தாலியை நீங்க இழந்திருக்கீங்க. நிச்சயமா நீங்க சீக்கிரம் திரும்பி வருவீங்க. உங்க கையால அச்சதை போட்டு ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நடுவுறம் பாருங்க. எங்க போறீங்க? வீட்டுல முக்கியமான வேலை இருக்குங்க. அதை விட முக்கியமான வேலை ஸ்டேஷன்ல இருக்கேன். ஏற வண்டியில. இன்ஸ்பெக்டர், என்ன பத்தி உனக்கு தெரியாது. இங்க நடந்த எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் காரணமே நீதான் தெரியும். ஏறா வண்டியில, ஏற வண்டியில. வண்டிக்கையா ஏறா, வண்டியில ஏறான்னா